முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, காரணமில்லாமல் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வரமாட்டேன்னு தெரியும் தானே? என்னை அலட்சியப்படுத்தாம நான் சொல்றத முழுவதுமாக கேட்டால் நீயே ஆச்சரியப்பட்டு வியந்து மனம் குளிர்ந்து போய் ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்லுவாய் என் செல்வமே. உன்னுடைய கர்மாவின் கஷ்டத்தின் தீவிரங்களை எல்லாம் நான் குறைச்சிட்டேன். அது முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு. அது வரைக்கும் முருகா முருகானி என் நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் காலம் உனக்கேற்றாற் போல கனிந்து வரும் என் செல்வமே. அது வரைக்கும் கொஞ்ச காலம் நீ பொறுத்திருந்தால் போதும். உறவுகளுக்குள் ஏற்படக்கூடிய எதிர்பார்ப்புகளும் அதனால் ஏற்படும் ஏமாற்றங்களும் தான் உன் வாழ்க்கையில இப்போது தொடர்கதையா இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் தான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல, உறவுகளும் மனிதர்களும் நட்புகளும் எல்லாருமே அவங்கவங்க வாழ்க்கையை பார்த்து சுயநலமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீ யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் என. ஆனால் இதற்கு மாறாக நீ என்னையும் உறவாக நினைக்க ஆரம்பித்ததுதான் இப்போது உனக்கான ஆறுதலான விஷயமாக மாறப்போகுது. என்னையும் இப்போது அன்போட பாசத்தோட அப்பான்னு நீ நினைக்க ஆரம்பிச்சிட்ட. அப்படி நினைத்து கொண்டிருக்கும் என் அன்பு மகளான உன்னை இதற்கு மேலும் நான் வருத்தப்படும்படியோ வேதனைப்படும்படியோ விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே. எல்லா உறவுகளும் சேர்ந்து உன்னை உதாசீனப்படுத்தினாலும் நீ என்னிடம் என்னை தேடிதானே வந்து ஆறுதல் கேட்கிறாய். அப்படி இருக்கும்போது உன்னுடைய மனக்கவலைகளை குறைக்க வேண்டிய பொறுப்புகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் செஞ்சுட்டு வா. வாழ்க்கையில அந்தந்த சூழ்நிலைகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் ஏற்றாற் போல மற்றவர்களைப் போல நீயும் நடிக்க கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது என் செல்வமே. ஒரு இடத்துல யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் பிரச்சனை ஒரு இழப்புன்னா அழுக வேண்டிய நேரத்தில் அழுகை வரவில்லை என்றாலும் அங்கே அழுதுவிடு என் செல்வமே. உனக்கு பிடிக்காத ஒருத்தர் உனக்கு கெடுதல் செஞ்ச ஒருவரும் உன் கண்ணு முன்னால வந்து நிக்கிறாங்க. உன்னை சுத்தி நட்புகளும் உறவுகளும் இருக்காங்க, வேறு வழியே இல்லைனா அந்த நேரத்தில் நீ புன்னகைத்து விடு. வலிக்கவே இல்லைனாலும் உனக்கு வலிக்கிறது போல சில இடங்களில் நடிக்க வேண்டுமானால் அங்கு நடித்து முடித்து விடு என் செல்வமே. மனசு உடையவே இல்லை, அந்த அளவுக்கு எதுவும் நடக்கலைனாலும் நீ அப்படி நடித்தால்தான் அங்கு சரியாக வரும். உன்னுடைய பிரச்சனை தீரும் என நினைத்தால் மனம் உடைந்து போயிருப்பது போல மௌனமாக இருந்து விடு. சிலரின் மேல கோபம் இருந்தாலும் கூட வேறு வழி இல்லாமல் அவர்கள் நெருக்கமான உன்னுடைய கணவர் வழி சொந்தம் என வரும்போது அவர்களோட முகம் பார்த்து சிரிக்கக்கூடிய சூழ்நிலைதானே இருக்கிறது. உனக்கு பிடிக்காத சில பேர் உன் மேல கோவப்படுற சில பேர் உன் கண்ணெதிரிலேயே இருந்தாலும் அவர்களை சகிச்சுக்கிட்டு சிரிச்சு பேசு. ஏன்னா இப்போதெல்லாம் நடிப்புக்கு தானே காலமாக இருக்குது. மனசுல நினைக்கிறத உண்மையா முகத்துல நேரா காட்டுனா யார் மதிக்கிறாங்க? நீ எதுக்கும் லாயக்கில்ல, எப்ப பார்த்தாலும் முகத்தை தூக்கி வச்சுக்குவ, சண்டை போடுவ, பிரச்சனை பண்ணுவேன்னு உன்னை ஒதுக்கி வைப்பதற்கு தயாராகி விடுகிறார்கள். ஆனா அதுக்கு பதிலா இப்படிலாம் நடிக்க ஆரம்பிச்சா, உண்மைக்கு மாறாக நீ நடிக்க ஆரம்பித்தால் எல்லாரும் உன்னை உண்மையாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் இந்த காலத்தின் கோலமாக மாறி போய்விட்டது என் செல்வமே. நான் சொல்றதெல்லாம் எதுக்காக சொன்னேன்னு யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கோ. உன் வாழ்க்கையில இப்போ எப்படி எப்படி எந்த இடங்கள்ல எந்த சூழ்நிலையில நீ நடந்துக்கணுன்றதை யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க வேண்டிய கட்டாயத்துல நீ இருக்க. அப்போதுதான் உன் வாழ்க்கை நிம்மதியாக கழியும் என்பதையும் புரிந்து நடந்து கொள் என் செல்வமே. நீ புதுசா எந்த தவறும் செய்யல. ஆனால் பழைய தவறுகளும் பழைய கர்ம வினைகளையும் தீர்ப்பதே உனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வேகமா ஓடி வந்து நிக்கிதா? உன் வாழ்க்கையே புரியாத புதிராக இருக்கிறதா? எந்த விஷயமே நினைச்சது மாதிரி நடக்க மாட்டேங்குது. நாம ஒண்ணு நினைச்சா அதுக்கு எதிர்மாறாதான் எப்பவுமே நடக்குது. என்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் சீக்கிரமே குறைச்சு எனக்கான நல்லதை நடத்தி கொடுங்க முருகான் என்னிடம் கேட்ட பிறகும் உன்னுடைய எதிர்பார்ப்பை எப்படி நிறைவேற்றாமல் இருப்பேன் என் செல்வமே. ஓ மனசு பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்க போகுது. உன்னுடைய வாழ்க்கையும் அப்படிதான் பிரகாசமாய் மாறப்போகுது என் செல்வமே. உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் கர்மாக்களையும் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு நீ எதிர்பார்த்தபடி நீ ரசிச்சபடி உனக்கான வாழ்க்கையை அனுபவித்து ரசித்து மகளும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு அமைத்து தரப்போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துடுச்சு. நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் ஆரோக்கியமாய் வாழ வேண்டுமானால் தினமும் மனசுல என்ன நினைச்சுக்கோ என் செல்வமே. எப்போதும் உன்னை நான் பாதுகாப்பேன். என்னுடைய திருநீர் என்பது எப்போதும் உன் நெற்றியில் இருக்கும்படி பார்த்துக்கொள். உன் வாழ்க்கை என்பது அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகுது. நிம்மதியும் சந்தோஷமும் உன் வாழ்க்கையில் நிரம்பி வழிவதற்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்துவிட்டது என் செல்வமே.
நீண்ட காலமாய் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இப்போது உன் வாழ்க்கையில அரங்கேறப் போகுது. உன் உயிருக்கு உயிராய் உன் அப்பன் முருகன் நான் இருக்க போறேன். கணவன் மனைவிக்குள்ள சரியா புரிதல் இல்லாம சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் பெருசுபடுத்தி குடும்பத்துல நிம்மதி இல்லாத அளவுக்கு ஏன் இப்படி சண்டை போட்டு திரியிறீங்க? என்ன நடந்தாலும் விட்டு கொடுத்து வாழ பழகு. உன்னையே உயிராக நினைக்கும் உறவை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே. நீ அவங்கள நம்பி வந்திருக்க, அவங்க உன்னை நம்பி வந்திருக்காங்க. 2 பேரும் ஒன்னா இணைஞ்சு ஒத்துமையா அனுசரிச்சு விட்டு கொடுத்து போனாதானே குடும்பம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதனால நீ எதிர்பார்க்கும் அன்பை அவர்களுக்கு நீயும் திரும்ப கொடு. அவர்களும் அதே அன்பை கொடுக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்வமே. நீ ஒரு முறை அன்பை கொடுத்தால் அது பல மடங்கு உனக்கு திரும்ப கிடைக்கும்படி, அன்பின் மூலமாக நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாய் வாழும்படி உன்னை ஆசீர்வதிக்க நான் வந்துட்டேன். என்ன நடந்தாலும் இதுவும் கடந்து போகும்னு சொல்லிருன்னு நான் சொல்றேன். இது சொல்வதற்கு எளிமையாக இருந்தாலும் சில வழிகளையும் வேதனைகளையும் கடந்து போவது அவ்வளவு சுலபம் இல்லை என்பது உன் அப்பன் முருகன் எனக்கும் தெரியும் என் செல்வமே. உன் மனசு இப்படிதானே யோசிக்குது. நீங்க எல்லாத்தையும் சுலபமா சொல்லிடுறீங்க. ஆனா எதையும் எங்களால ஏத்துக்கவும் மாத்திக்கவும் முடிய மாட்டேங்குது. வாழ்க்கையில இருக்கக்கூடிய வழிகளையும் கஷ்டத்தையும் நினைச்சு நினைச்சு மன இறுக்கம் அதிகமாகி பிரச்சனைகள் தான் வருதே தவிர மனசு எங்கெங்க சரியாகுதுன்னு தானே யோசிக்கிறேன். நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டதற்கான பலனையும் மன பாரத்தையும் வருத்தத்தையும் சுமந்து கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்ததற்கான பயனையும் பலனையும் இப்போது நீ பெறப்போகிறாய். இனி உன் வாழ்க்கையவே சிறப்பானதாக நான் அமைச்சு தருவேன். உன் மனசுல குழப்பம் வரும்போதெல்லாம் ஒரு நிமிடம் மௌனமாக என்னை நினைத்துக்கொள் என் செல்வமே. உன் குழப்பத்திற்கான தீர்வை உன் மனதில் நானே விதைப்பேன். யாருமின்றி தனியாய் நிற்கதியாய் நிற்கிறேனே என நீ கலங்க வேண்டாம். நீ தனியா நிக்கிறதுனால தானே என்னவோ நான் உனக்கு துணையா நிக்கிறதுக்காக வந்துட்டேன். கூடிய சீக்கிரம் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் நீயும் மனமகிழ்வோடு வாழத்தான் போகிறாய். எவ்வளவு கேட்டாலும் உனக்கு எவ்வளவு தேவைப்பட்டாலும் அதை மறுக்காமல் கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா? கொஞ்சம் பொறுமையோடு இருந்தா எல்லாமே நிச்சயமாய் உன்னை வந்தடையும். என் அருளாசிகளோடு நீயும் சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழப்போற. நீயும் உன் குடும்பமாய் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கான சூழல்களை நான் உனக்கு அமைத்து தருகிறேன் என் செல்வமே. உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. நீ செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் தவிர்க்காமல் செய்துவிடு. உன் வேலை மற்றும் கடமைகளை கவனத்துடன் நீ சரியாக செய்து வந்தாலே அதற்கான முன்னேற்றம் என்பது மிக பெரிய அளவில் இருக்கும் என் செல்வமே. உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் சரியான முறையில் குறைத்து கொண்டே வரும் நான் உன் மனதை மகிழ்ச்சியாக வைப்பதற்கும் உண்டான வேலைகளையும் செஞ்சு முடிக்க போறேன். அந்த காரணத்தோடு தான் இப்போது நான் உன்னை தேடி வந்தேன். உனக்காக இங்கு யாருமே இல்லை நினைக்காத. உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன். உனக்கு எதிராகவே இங்க நிறைய விஷயங்கள் நடக்குது. எல்லா மனிதர்களும் கூட உனக்கு எதிராகவே இருக்கிறார்கள் என நீ யோசிச்சு கவலைப்பட வேண்டாம். உனக்கும் உன் வார்த்தைகளுக்கும் யார் மதிப்பு கொடுக்கலைனாலும் அதை நினைச்சு நீ வருந்த வேண்டாம் என் செல்வமே. நல்ல மனசு உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த பூமியில இதுதான் நடக்கும். யாரும் மதிக்கவும் மாட்டாங்க, ஒதுக்கி வச்சு அவமானமும் நடத்துவார்கள். ஆனால் நீ நல்லவனாக இருக்கிறாய் அல்லவா? அப்படிப்பட்ட உனக்கு நான் என்றும் எப்போதும் துணையாய் இருப்பேன் என்பதை புரிந்துகொள். உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எப்போதுமே சூரியனையும் சந்திரனையும் ஒப்பிட முடியாது. ஏன்னா அது வேற நேரத்துல வருது, இது வேற நேரத்துல வருது. அதே போல உன் வாழ்க்கைக்கானது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும்.